சாட்டர்டே மார்னிங் காலையில இப்ப கொஞ்சம் பரவால்ல. ஃப்ரைடே அளவுக்கு பனி இல்ல. கொஞ்சம் பரவால்ல. ஒரு 6:30க்குள்ளயே பனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சது. ஹஸ்பண்ட் அவுட் ஸ்டேஷன் போனாலும் நம்ம வந்து பூஜை செய்றத செஞ்சுரணும்னு சொல்லிட்டு, முந்திரி பருப்பும், கிறிஸ்மஸ் பழமும் வச்சு காலையில சூப்பரா பக்காவா வந்து பூஜைய முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் லஞ்சுக்கு ஒரு கிரேவி பண்ணியிருந்தது தான். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா வதங்குனதுக்கப்புறம், ஒரு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் ஆட் பண்ணி அது வதங்குற கேப்ல இப்போ கிரேவிக்கு தேவையான தேங்காய் அரைச்சுக்கலாம். தேங்காய் அப்புறம் வந்துட்டு பெருஞ்சீரகம் ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு ஓரமா வச்சுக்கோங்க. தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கிட்டு, இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம், வெந்நீர்ல ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்திருந்த மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி, அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா, உண்மையான ஒரு கிரேவி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்க கமெண்ட்ல மறக்காம